ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க, டேட்டா அனலிஸ்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது இது. ஸோ மினிமமாக நீங்கள் 10th படிச்சிருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிள் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடுற வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம், வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டாக போயிட்டு இருக்க நியூஸ் அண்ட் ஈவெண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு இதான் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு, இது அதோட டவுன்லோடு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/12/24 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/12/2024 க்ளோஸ் ஆகுது. உங்களோட ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் 15/1/2025. அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தவிர்த்து நீங்கள் அவங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஸோ எந்த ஜாப்னு பாருங்கள், உங்களுக்கு சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டயக்னோசிஸ்ட், அதாவது நம்ம டிஎன்ஏ அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்டு, அதில் எடுக்கிறாங்க இவங்க. ஸோ உங்களுக்கு போஸ்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லெவல் 6, ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டகரி 2, அப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கு அசிஸ்டன்ட் சொல்லி கிட்டத்தட்ட 8 விதமான கேட்டகரியில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு சம்பளம் மினிமம் உங்களுக்கு 35,000 ஆரம்பித்து 18,000 வரைக்கும் இருக்குது சம்பளம் மினிமம் சேலரி உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கான பேசிக் பே தான் 35,000 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 70,000 கைக்கு வரும். அதுமாதிரி 18,000 உங்களுக்கு மினிமம் சேலரி இருக்குது. பேசிக் பே தான், உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு 35,000 வரும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வயது மினிமம் ஏஜாக இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு 30 வயசு இருக்கலாம். ஸோ என்னென்ன கேட்டகரி என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் இங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 30 வயசு இருக்கலாம். லெவல் 6 கீழே உங்களுக்கு 35,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி படிச்சிருக்கணும். அதில் நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எம்எஸ்சிக்கு ஈக்குவலாக படித்தாலும் ஓகே. உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இதில். அதுமாரி உங்களுக்கு டிசேபிள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் அண்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மாலிகுலர் பயாலஜி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் இது படித்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் அட்வான்டேஜ். இது அடுத்து உங்களுக்கு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. 2வது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 30 வயசு அதிகபட்சமான வயசு உங்களுக்கு. இது அன்ரிசர்வ் கேட்டகரி கீழே வருது. உங்களுக்கு 35,000 பேசிக் பேவாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி இல்லை பிடெக் எது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். இது அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி, அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டிசேபிள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐசோலேட்டிங் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஃப்ரம் அனிமல் அண்ட் பிளான்ட் சாம்பிள்ஸ், அதாவது தாவரம் மற்றும் விலங்குகள் இருக்க டிஎன்ஏ ஆர்என்ஏ உங்களுக்கு ஐசோலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேட்டா அனலிஸ்ட் அப்புறம் ஜியோனாமஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அதில் தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்கள் ஜாப்புக்கு எலிஜிபிள்னால், அதாவது உங்கள் ஸ்கில்லுக்கு எலிஜிபிள்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அதிகபட்சமாக 30 வயசு கொடுத்துருக்காங்க. லெவல் 6 கீழே உங்களுக்கு 35,400 பேசிக் பேவாக கொடுப்பாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி பிடெக்கு வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் டெக்னாலஜி இல்லை பிஜி டிப்ளமோ இன் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மாலிகுலர் பயாலஜி அண்ட் டெக்னிக்கல் இது டிசைரபிள், உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஸோ பேசிக் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு அர்த்தம். உங்களோட ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள். உங்களோட பிளட் சாம்பிள்ஸு, அப்புறம் பாடி பார்ட்ஸு, அப்புறம் ஸ்கெல்டல் ரிமைன்ஸு, ப்ரிசர்வ்டு ஸ்பெசிமென்ஸ், இதெல்லாம் உங்களோட ஜாபோட ரெக்ரூட்மெண்ட் ஒர்க்கில் இருக்கும். அடுத்த ஜாப் பாருங்கள். உங்களுக்கு ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டண்ட்டு கீழே லெவல் 5 கீழே 29,200 பேசிக் பேவாக கொடுப்பாங்க. இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆர் பப்ளிக் பாடி ஆர் ஆன் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸோ இது பர்சன் ஹேவி ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் ஜாப்சைட் வில் பி ப்ரிஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு டிசேபிள் சுட் ஹேவ் சவுண்ட் நாலேஜ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட டேக்கிங் டிக்டேட்ஸ், டைப்பிங் லெட்டர்ஸ், அசிஸ்டண்ட், அட்மின் செக்ஷன், அதாவது டைப்பிங் இருக்குல்ல உங்களுக்கு, அதான் இந்த ஜாப். ஸோ டைப் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல நீங்கள் அடிக்கிற
ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் லெவல் 2 உங்களுக்கு வந்து லெவல் 2 கீழே சேலரி தராங்க. மினிமம் சேலரி வந்து 19,900. இது வந்து பேசிக் பே தான். அதுமாதிரி நீங்கள் 12th வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷாக இருந்தால் 30 வார்த்தைகள்னு சொல்லியிருக்காங்க. டிசேரபிள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஸ் ரோல்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அக்கௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து உங்களை ப்ரிஃபரன்ஸில் வச்சுருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் லெவல் 2 இதுக்கும் சம்பளம் 19,000 பேசிக் பே தான். இதுக்கு நீங்கள் 12th கிளாஸ் வந்து படிச்சிருக்கணும், இல்லை பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு வந்து 35 வார்த்தைகள்லேருந்து டைப்பிங் ஸ்பீடாக இருக்கணும். இங்கிலீஷ்னால் 30 வார்த்தைகள் வந்து ஒரு நிமிஷத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி ஹிந்திலையும் 30 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷுக்கு தான் 35, ஹிந்திக்கு வந்து 30 வார்த்தைகள்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் நாலேஜ் இன் ஜென்ரல் ஃபினான்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட ஸ்கில் ஒர்க் அசிஸ்டன்ட் கிரேட் லெவல் 2 இதுக்கு வந்து சம்பளம் மினிமம் 18,000. இது வெறும் பேசிக் பே தான். உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெக்கக்னைஸ், அதாவது நீங்கள் 10ஆம் கிளாஸு படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா படிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து டிசேரபிள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பயாலஜிக்கல் R&D சென்டர் ப்ரிப்பேரிங் மீடியான்னு கொடுத்துருக்காங்க. R&D டிபார்ட்மெண்ட்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கில் ஒர்க் அசிஸ்டன்ட் கிரேட் லெவல் 2 இதுக்கும் சம்பளம் வந்து 18,000. இதுக்கும் நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே இந்த எலிஜிபிள் தான். 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பயாலஜிக்கல் R&D இதுவும் சேம் டிபார்ட்மெண்ட் கீழே எழுதுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சில டிபார்ட்மெண்ட் ஆடாகி வருது பாருங்கள். சயின்டிஸ்ட், ரெகுலர் லெபார்ட்டரி டாஸ்க்கு, இன்கோடிங், ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீடியா சொல்யூஷன், ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல அது கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி போய்ட்டு லாகின் பண்ணணும், எந்த மாதிரி கேள்விலாம் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸு கொடுத்துருக்காங்க. இது வந்து 200 அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் வந்து ஆல் உமன் கேண்டிடேட்ஸ், அப்புறம் SC ST இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 31/12/2024 சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, உங்களோட ஃபோட்டோ எல்லாம் எந்தமாதிரி ப்ராப்பராக டாக்குமெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைன் சப்மிட் பண்ணுறோம். அந்த காப்பியை எடுத்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஆஃப்லைன்லேயே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த அப்ளிகேஷனை வந்து டைரெக்டாக நீங்கள் எல்லாம் சைன்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே, அதாவது வெளியே அவுட்ரு கவர் இருக்கும்ல, போஸ்டல் கவர், அதில் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிற போஸ்ட்டு, அப்புறம் போஸ்ட்டு கோடு கொடுத்தோம்ல அந்த கோடை எழுதிட்டு உங்களோட 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு தி ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டயக்னோசிஸ், இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொரியர் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதை இந்தமாரி கொரியர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்லையும் இந்த அட்ரஸ்க்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 5 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க SC STக்கு, அப்புறம் 3 இயர்ஸ் வந்து OBCக்கு, அப்புறம் எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் TOPET ஹைலைட்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் வந்து சிலபஸ் எல்லாமே கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அந்த போஸ்ட்டுக்கான சிலபஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுமாதிரி நீங்கள் டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கீழே வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் வேணும். அதான் நீங்கள் இப்போது தமிழ்நாடு எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாடு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுமாதிரி லோக்கல் லாங்குவேஜும் கேட்டிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி டெய்லி இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டுக்காக நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பை பை, ஆல் த பெஸ்ட்.